ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் மத போதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக மற்றொரு நபரையும் போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கில் பின்னணியில் இருப்பது யார், கைதானவருக்கும் ஜான் ஜெபராஜுக்கும் என்ன தொடர்பு என்பதை இப்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரையைச் சேர்ந்த மத போதகர் ஜான் ஜெபராஜ் கோவை GN மில்ஸ் பகுதியில் வசித்து வந்தார். இவர் கோவையில் மத போதகராகவும் கிறிஸ்தவ பாடல்கள் பாடி பிரசங்கமும் செய்து பிரபலமானார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 2 சிறுமிகளுக்கு ஜான் ஜெபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அவர் மீது புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் ஜெபராஜ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த ஜான் ஜெபராஜை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்தனர். பின்னர் கேரள மாநிலம் மூணாறில் பதுங்கியிருந்த ஜெபராஜை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். இந்த வழக்கில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக பென்னட் ஹாரிஸ் என்பவரை காந்திபுரம் மத்திய அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். துடியலூர் பகுதியைச் சேர்ந்த பென்னட் ஹாரிஸ் ஜான் ஜெபராஜின் உறவினர் என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிகள் இருவரும் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பென்னட் ஹாரிஸும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த எல்லா குற்றச்சாட்டுமே DC தலைமையில் தான் விசாரிக்கப்படும். விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த யார் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் கேஸ்ல ஒருத்தனை எக்ஸ்ட்ரா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா? அந்த குழந்தை வந்து 164ல் என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பெனட்டுங்கிறவர் 164ல் அந்த குழந்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்பந்தமாக நேற்று 164 காப்பி வாங்கினதுக்கப்புறம் தான் அது அந்த குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம நேற்று கைது பண்ணியிருக்கோம். வேற யாரும் அதில் 164ல் கொடுக்கல. பென்னட் ஹாரிஸ் போதகர் ஜான் ஜெபராஜின் மைத்துனர் என்று கூறப்படுகிறது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் வேறு யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.